ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி நான் வந்து குழந்தைங்களுக்கு காலையில் லஞ்சுக்கு வந்து என்ன ரெடி பண்ணேங்கிற வீடியோ தாங்க. என் பையனுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னுட்டான். அதனால் வந்து ஒரு 2 ஆளாக்கு அரிசி போட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் ஒரு 4 முட்டை போட்டு சூப்பராக அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு அப்புறம் ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை டைரெக்டாகவே போட்டு அதுக்கப்புறம் நல்லா உதிரியாக வெந்த உடனே நல்லா வடித்து ஆற வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முட்டைக்கோஸ், அப்புறம் குடைமிளகாய், அப்புறம் கேரட் இந்த 3ம் போட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன். அப்புறம் முட்டை 4 முட்டையுமே ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து நம்ம கிளறி அதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர் போட்டு நல்லா உதிரியாக வந்து நம்ம வந்து நல்லா வரட்டி அழகாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த கேரட், முட்டைக்கோஸு, அதுக்கு பிறகு இந்த குடை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். அது வதக்கும் போதே உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடரும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போடுவேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நம்ம அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அப்படிங்கிறதால சர்க்கரை, அப்புறம் மிளகு, ஜீரகம் சேர்த்து அரைத்த பவுடர், ஒரு சின்ன முடிக்கு வந்து சோயா சாஸும் போட்டு, அப்புறம் இந்த நம்ம அந்த சாதம், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயத்தாள், அப்புறம் இந்த வரட்டி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க.